படம் பார்த்தேன். மிடில் கிளாஸு. முக்கியமாக விஷயம் சொல்ல வேண்டியதுன்னா, நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கேப்பில் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைமு பார்த்ததுல நம்ம மனசு திருப்தி. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கதையை அருமையாக கொண்டு போயிருக்காரு டைரக்டர். சிறப்பான ஒரு இயக்கம். அதே மாதிரி நல்ல கதையம்சத்தோட வந்து கடைசி வரையும் வந்து படம் வந்து நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு, இது வந்து எல்லாரும் வந்து தியேட்டர் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். வீட்டிலேருந்து பார்க்கறத விட தியேட்டரில் வந்து பார்த்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான நடிப்பு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மனசை கொஞ்சம் டீப்பாக டச் பண்ணுற அளவுக்கு மிடில் கிளாஸோட அன்றாட லைஃப் அதில் வந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. சிறப்பாக இருக்கு. நான் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஆக்சுவலா என்னதான் சொல்ல வர? அதாவது மிடில் கிளாஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது எப்படிலாம் வந்து நம்ம மாற்றி நம்ம நல்ல முறையில் எப்படி போகணும், தவறான எண்ணத்தில் போகக்கூடாது, பணம் இல்லைன்றதுனால ஒரு கஷ்டமான இதுலேயும் போகக்கூடாது, சூசைட் எண்ணம் அந்த மாதிரிலாம் எதுவும் போகக்கூடாது, நல்லா இது பண்ணணும், மனசு தைரியமாக இருக்கணும். அது எப்படி நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், குடும்பத்தோடு எப்படி அரவணைச்சு போகணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்து. ஓவராலா இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங்? 10க்கு 10க்கு 9 வரையும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கு எல்லாமே. காட்சி அமைப்பு முதற்கொண்டு எல்லாமே சிறப்பாக இருக்கு. நன்றி. மிடில் கிளாஸ் படம் ரொம்ப நல்லா இருந்தது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, சிட்டிக்கு வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிற ஒரு குடும்பத்தோட கதையை ரொம்ப யதார்த்தமா எடுத்திருக்காங்க. அதுலயும் வந்து அந்த முனிஷ்காந்தும் விஜயலட்சுமி மேடமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. அதுல துணை நடிகர்களா வந்த எல்லாருமே அவங்க பக்கத்துல நெய்பர்ஸ் இருக்கிற மலர் கேரக்டர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க லைஃப்ல, எப்படி முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால அவங்க ஃபேஸ் பண்ற எல்லா டிஃபிகல்ட்டிஸும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. படம் வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒரு த்ரில்லர் படம் பாக்குற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு த்ரில் கொடுத்தாங்க படத்துல. சீட் எட்ஜில் உட்காந்து தான் பார்த்தோம் கடைசி வரைக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கிறது ரொம்ப யதார்த்தமா எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த எந்த ஒரு இது இல்லாம குழந்தைங்களோட பார்க்குற ஒரு படம். இந்த மாதிரி படம் சமீபத்துல வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஆசை. சார் இப்போ வந்து பேச்சுலர் வந்து ஃபேமிலி மேனா ஒரு புதுசா கல்யாணம் பண்ண இந்த படத்துல இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஃபேமிலி கரெக்டா இருக்குன்னா அந்த விஷயத்த என்ன? இப்போ ஒரு ஒரு இப்போ புதுசா கல்யாணம் பண்ற ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பா வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த இந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்லாம இருக்காங்க. அதை வந்து பகிர்ந்தா ஒய்ஃபை வந்து முதலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம். பட் எப்படி இருந்தாலும் ஒரு சில ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அடமா இருப்பாங்க. பட் அப்படிலாம் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்றது எப்படி, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா எடுத்திருக்காங்க. அதை வந்து இந்த படத்துல வந்து ஒரு புதுசா கல்யாணம் பண்ற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இதுல இருந்து நிறைய கத்துக்கலாம், லெசன்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஓவராலா இந்த படத்துக்கு ரேட்டிங்னா 10க்கு என்ன? ரேட்டிங்னா ஒரு 8 to 9 டெஃபினட்டா கொடுக்கலாம். கதைக்களம், அதோட இன்ட்ரெஸ்ட், அதோட யதார்த்தமான சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. அதனால அந்த படத்தை கண்டிப்பா 9 மேலதான் கொடுக்கும். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு ஃபேமிலி படம். அதாவது மிடில் கிளாஸு, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஆரம்பத்திலேருந்து எல்லாருடைய ஃபேமிலியும் நடக்கக்கூடிய ஒரு கதை. அது ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்கள எல்லா விஷயமுமே அதாவது நல்லா மேட்ச் ஆகுது, ஒரு கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்கவுங்க ஃபேமிலி நடக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. வந்து ஒரு மனிதன் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் இதுலேயும் நடக்குது. ஆனால் அந்த 1,00,00,000 செக்கு அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் இது அது மிஸ் பண்ணுறது முடியாத விஷயந்தான். அது ஒன்று மட்டும். மற்றபடி கதை ஓட்டமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா நான் ஒரு மிடில் கிளாஸில் என்ன நடக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த ஒய்ஃபோட கேரக்டரு எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா ஜாலியாகவும் இருந்தது. நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பார்க்குறோம். நல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தேட்டரை விட்டு வெளியே வந்தோம், இன்னமும் அந்த சீன் வந்து என்னால மறக்கவே முடியல. அந்த பாதிப்பு இன்னும் இருக்குன்னா அந்த படத்துல வந்து. ஆமாம், அதாவது இன்னும் நம்ம மனித நேயம், மனித பண்பு இன்னும் நம்ம நாட்டில் வாழுது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு தமிழன், ஒரு வடநாடு, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு வராங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. அந்த நம்பிக்கை நாணயம் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட
இன்னும் மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது இதில் ரொம்ப காட்டுறாங்க வந்துட்டு. ஆமாம். இந்த ஓவராலா இந்த படத்துக்கு ரேட்டிங்னா 10க்கு என்ன மார்க்? 9 மார்க்கு, 10க்கு 9 மார்க்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா ஜாலியாகவும் இருக்குது, நல்ல ஒரு கதை இருக்குது. இன்னும் மனிதன் வந்து இன்னும் வாழுறாங்க நாட்டில், நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு கதை இது வந்து. சூப்பர். சூப்பரா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இந்த படம். ஒரு லைஃப்ல எப்படிலாம் நடக்கும் ஒரு ஒரு வீட்ல, அதை அப்படியே தத்ரூபமா எடுத்திருக்காங்க அந்த படத்துல. நல்லா சூப்பரா வந்திருக்கு படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. ஆக்சுவலா உங்க பார்த்தா அன்மேரிட் மாதிரி பேசுது. ஸோ நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் அமைஞ்சா உங்களுக்கு உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும்? இல்ல சார், நான் மேரிடு தான். மேரிடா? ஆமா. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இந்த படத்துல கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு மேட்ச் ஆகும். பட் ஃபுல்லாவே எல்லாம் மேட்ச் ஆகாது. ஏன்னா மனைவி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அளவுக்கு மீறி. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப மேரேஜ் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா என்ன சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி பார்த்தா இந்த படம் வந்து உண்மையாலே நடக்கிற ஸ்டோரியை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். பட் சூப்பரா இருக்கு படம். லாஸ்டா அந்த அந்த பணம் வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்ல, மத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணன்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கருத்து. எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னா உண்மையாலே சூப்பரா இருக்கும். எல்லாருமே கொடுத்து உதவுங்க ஃபர்ஸ்ட். அதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியம். அது இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம கையில பணம் நிறைய வந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து மத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணாதான் அந்த பணம் நம்மளை தேடி வரும். இல்லைன்னா அந்த பணம் நம்ம கையிலே இருந்தா என்ன ஆகும்? ஒரு யூஸும் இல்லை. அது ரொம்ப நாள் அந்த பணத்தை நீங்க அப்படியே வச்சீங்கன்னா அது வந்து பூர்ணம் புத்து ஒரு மாதிரி ஆயிடும். அதனால மத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். அதுதான் என்னோட கருத்து இந்த படத்துல நடித்த நான் பார்த்தது. அது ஓவராலா இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங்? 10க்கு 10க்கு 8 கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் படம் எப்படி? சூப்பராக இருந்ததுங்க. மிடில் கிளாஸ் படம், மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்திருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு படம். கிஷோர் அவர் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் நல்லா நடிச்சிருக்கு. அப்புறம் விஜயலட்சுமி மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ சீன்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு மனுஷனை எப்படி எந்த எந்த வகையில் மரியாதை கிடைக்குதுன்னு தான் இதில் படம். ஏன்னா நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அப்பா அம்மா ஃபோட்டோலாம் தூக்கி போடுவோம். ஆனால் அவங்களால ஏதோ ஒரு நன்மை நடக்கும்போது அவங்க ஃபோட்டோ போய் நம்ம வேண்டுவோம். ஏன்னா இதுதான் இயல்பு. ஒரு மனுஷன் வந்து பணம் தேவை அதிகமாகிடுச்சு இப்போ வர காலகட்டத்தில். அதுவும் சிட்டியில் வாழ்றதுன்னா ஒரு மிடில் கிளாஸ் வாழ்றதுனாவே ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு வாடகை எடுத்து ஒரு 16,000 ரூபாய் சம்பளம், ஒரு 17,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கின்னு இந்த காலத்தில் மிடில் கிளாஸ் எல்லாம் சமாளிக்க முடியாது. அந்த கண்டென்ட்டை சூப்பராக பண்ணியிருக்காரு. இவர் அனுபவிச்சு எடுத்தாரோ இல்லை கேள்விப்பட்டு எடுத்தாரோ இல்லை இவர் அன்றாடம் நடக்கிற வாழ்க்கையை எடுத்தாரோன்னு தெரியல. படம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காருங்க. இது படமா இல்லை பாடமா இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு பண தேவை அதிகம். ஆனால் அதை விட இந்த படத்தை இன்னொரு விஷயம் என்னன்னா மனித நேயத்தை காட்டியிருக்காங்க. ஒரு ஊனமுற்றவர் வந்து மனித நேயத்தை காட்டியிருக்காங்க. அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லைக் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, நான் உண்மையிலே சில இடத்துல கண் கலங்கிட்டேன். சில இடத்துல என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம என்ஜாய்ங்க. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் 2 சீன் 3 சீன் வரும். அதெல்லாம் எப்படி கண் கலங்கிச்சிங்க. ஏன்னா நாங்கள் அன்றாடம் படுற நிலைமையை எடுத்து சொல்லியிருக்காரு படம். கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். இந்த படம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பல கோடிகள்லாம் போட்டு எடுக்கிறாங்க படங்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு மன திருப்தியாக இல்லை. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக மக்களும் போய் சேரணும். ஏன்னா அன்றாட மக்கள் இப்போ மிடில் கிளாஸ்னால் மிடில் கிளாஸ்ன்னு இல்லை, அனைவருக்குமே இந்த படம் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாகும். ரேட்டிங்னா 10க்கு 10 தான். ஏன்னா என்ன மற்றவங்க எப்படியோ எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது.